இது நாள் வரைக்குமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எதை எடுத்து செஞ்சாலும் சரிங்க, இவர்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்ற ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி வரும். ரொம்ப பக்கத்துல வந்துடும். இன்னைக்கு அவ்வளவுதான், நம்ம வெற்றி தாண்டா, நமக்கு தாண்டா இனிமே வாழ்வு அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்துல வந்துடும் வெற்றி இந்த மீனராசிக்காரர்களுக்கு. ஆனா கடைசி நிமிடத்துல ஒருத்தர் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்த தட்டி பறிச்சுட்டு போயிருவாங்க. இவர்கள் தான் கஷ்டப்பட்டிருக்காங்க, இவர்கள் தான் படாத பாடுபட்டிருக்காங்க, இவர்கள் தான் முயற்சியும் பண்ணிருக்காங்க. ஆனா கிடைப்பது பாராட்டுகளோ இல்ல வெற்றிகளோ இல்ல அதுல இருந்து வரக்கூடிய பணமோ இல்ல மற்ற விஷயங்களோ, அது எதுவாக இருந்தாலும் சரி மத்தவங்களுக்கு போயிடும். இவர்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியாது, என்னடா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இவர்களுக்கு வர வேண்டிய விஷயத்தை எல்லாத்தையுமே வேறு ஒரு நபர் பறிச்சுட்டு போயிடுறாங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. மீனராசினுடைய மனசுல நிறைய நாட்கள் அழுது இருக்காங்க, தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. முக்கியமா இவர்கள் தன் கஷ்டத்தை வெளியாட்ட சொல்லாம தனக்கு தானே பேசிக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள். இவர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும்ல, அப்போ இந்த கஷ்டத்தை மத்தவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னா கேலி கிண்டல் பண்றாங்க. என் கஷ்டம் மத்தவங்களுக்கு சிரிப்பா இருக்கு, ஏளனமா இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் படக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு இன்பமா இருக்கு. ஆனா எனக்கு தானே தெரியும் அந்த வழி என்னன்னு. ஒவ்வொரு நாளும் வலிக்குது சாமி, மனசு அப்படியே போட்டு பாலா படுத்துது அப்படின்னு அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காங்க இந்த மீனராசிக்காரர்கள். என்னதான் இந்த மீனராசிக்காரர்கள் அந்த கடவுளை அத்தனை பிரார்த்தனை பண்ணியும் இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது தீர்வுக்கு கிடைக்கவே இல்லை. குடும்பத்தால் ஆன பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கு. வாழ்க்கையில ஏண்டா திருமணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணிட்டு இப்படி படாத பாடுபடுறோமே அப்படின்னு ஒரு பெண்ணும் ஒரு ஆணுமே மனசுல ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. திருமண வாழ்க்கையில இத்தனை கஷ்டம் இருக்கு சாமி, திருமண வாழ்க்கையை ஏண்டா பண்ணுன்ற மாதிரி என் மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கு சாமி, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வே கிடைக்காதான்னு இந்த மீனராசிக்காரர்கள் ஏங்காத நாட்களே கிடையாது. உதவின்னு யாருக்கிட்டே கேட்டாலும் அவங்க என்ன ஏதோ பிச்சைக்காரங்களுக்கு 1 ரூபாய் 2 ரூபாய் தூக்கி போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பாக்குறாங்க சாமி. எனக்கு அதை அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு அருவருப்பா இருக்கு. என்னடா நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், உழைச்சவங்ககிட்ட சம்பளம் கேட்கறது கூட இவ்வளவு இதாகுது, நம்ம கொடுத்த கடனை கேட்கும் போது கூட இப்படி இதாகுது. ஏதோ இதற்கு முன்னாடி நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம், நமக்கு உதவி செய்ய ஒருத்தங்க வரமாட்டாங்களேன்ற மாதிரி இவங்களுடைய மனசு ரொம்ப வேதனைப்படும். சம்பளம் வேலை பார்த்துருக்கோம், கொடுத்துதான் ஆகணும், ஆனா அதை கூட கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி பார்ப்பாங்க. இல்ல கடன் வாங்கியிருப்பாங்க ஒருத்தவங்க, கடனை கேட்கலான்னு போனா கூட என்ன நீ கொடுத்த கடனை ஒன்னு கேட்பியோ, ஒரு தடவை கடனை கொடுத்துட்டு 10,000 தடவை கேட்பியா நீ அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இவர்கள் தப்பே இருக்காது இவர்கள் மேல. ஆனா மத்தவங்க எல்லாம் இவர் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி எல்லா நேரத்திலையும் புது புது விஷயத்துல போட்டு இவருடைய மனசை நிறைய காயப்படுத்தி விட்டுருவாங்க. இவர்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது, என்னடா இப்படி ஆச்சு வாழ்க்கையில அப்படின்னு பயப்படுவாங்க. முக்கியமா இவருடைய வாழ்க்கையில நிறைய நபர்களுக்கு கடன் கொடுப்பாங்க. ஒருத்தங்க கைமாத்தா தான், வட்டிக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கைமாத்தா. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் தரீங்களா, நான் சம்பளம் போட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களோ வேலை செய்யற இடத்துலயோ தெரிஞ்சவங்க கேட்கும்போது இந்த 2000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம், சரி இவங்க தெரிஞ்சவங்க தானே, திருப்பி கேட்டா கொடுத்துட போறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இவங்க அவங்க கொடுப்பாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, இவங்க யாரை நம்பி அவங்களுக்கு பணத்தை கொடுத்தாங்களோ அவங்க ராமம் போட்ட மாதிரி இவர்களுடைய பணத்தை அப்படியே வச்சுப்பாங்க. கேட்கலாமா வேணாமா, கேட்டா கொடுப்பாங்களா மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம். ஒரு சில நேரங்களில் கேட்டிருக்காங்க. அதையும் தாண்டி மீனராசிக்காரர்கள் எப்பா என்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கல, அதை கொடுக்கியா, எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அப்போ போது இப்போ கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் இந்த மாசம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, அடுத்த மாசம் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி 1 மாசம் தானே அப்படின்னு நினைப்பாங்க இந்த மீனராசிக்காரர்கள். ஆனா அடுத்தடுத்த மாசங்கள் வரும்போது ஒவ்வொரு மாசமும் அடுத்தடுத்ததாக போய்கிட்டே இருக்கும். என்னப்பா நீ இத்தனை நாள் ஆச்சு வாங்கின, கொடுப்பியா மாட்டியாப்பா அப்படின்னு நம்ம கோபமா கேட்டா, ஏன்னா ஒரு தடவை பணத்தை கொடுத்துட்டு 1000 தடவை கேட்பேன் நீ, உன்ட்ட பணம் வாங்கின தப்பா போச்சு, இப்படி பேசிக்கிட்டு இருக்க, உன்னை நல்ல நினைச்சு அப்படின்னு. நீ பணத்தை கொடுத்துட்டா என்ன அப்படி அடிக்கடி டார்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி நிறைய வாக்குவாதங்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு தான் தள்ளப்படுறாங்க இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசிக்காரர்களுக்கு பட்டதுக்கு அப்புறமா புரியும் பங்கல, ஆனா இவர்கள் புரிஞ்சுக்கிறத மனநிலையிலே இல்லை. மறுபடியும் உதவின்னு யாரும் கேட்டா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நாள் வரைக்குமே. சரி, இது நாள் வரைக்கும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் பார்த்து இந்த மீனராசினுடைய வாழ்க்கை மாறுமா சாமி, சந்தோஷம் கிடைக்குமா சாமி எதிர்பார்த்தீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறார்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். மீன ராசிக்கார நேயர்களே, இந்த மீனராசினுடைய முதலாவது அதிர்ஷ்டம் எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்கு. இவ்வளவு நாள் வரைக்கும் யார் யாருக்கோ கடன் கொடுத்தாங்க, கடன் சுமையினால இவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனாலும் இவர்கள் கொடுத்த கடனை யார்கிட்டையும் திரும்பி வாங்க முடியலன்னு நிறைய வருத்தப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அழுது இருக்காங்க, கதறி இருக்காங்க, என் காசை கொடுங்கன்னு. ஆனா யாரும் கொடுக்கல. இனி வரக்கூடிய காலங்களில் உங்ககிட்ட யார் கடன் வாங்கியிருந்தாலும் சரிங்க, அந்த கடன் அத்தனையும், உங்களுடைய பணம் அத்தனையும் உங்ககிட்ட வந்து சேரப்போகுது. இதனால் வரைக்கும் நீங்க அவங்க கிட்ட கெஞ்சி இருப்பீங்க, அப்ப கூட பணத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. இனி அவங்ககிட்ட நீங்க கேட்கவே தேவையில்லை, அவர்களே உங்களுடைய பணத்தை உங்களிடம் வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய நிமிஷம் வரைக்கும் இந்த மீனராசினுடைய குடும்பத்துல
அதிகப்படியான சண்டை சச்சரவுகள். இதனால இவர்களால் நிம்மதியை தூங்க கூட முடியல. இரவு சாப்பிடலான்னு வீட்டுக்கு போய் வேலையை முடிச்சா வந்து சாப்பிடலான்னு உட்காருவாங்க. அப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சுவாங்க. நிம்மதியை சாப்பிட விட மாட்டாங்க. சரி தூங்கலாம், சாப்பிடதான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வயிற்றுக்கு ஏதோ சாப்பிட்டுட்டு தூங்கலாம் அப்படின்னு போவாங்க. தூங்குற இடத்துல வந்து இப்படி ஆயிப்போச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அங்க ஒரு புராணி கலவை பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்தில் ஏற்படக்கூடிய இந்த தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை நிறுத்துவதற்கான சூழ்நிலைகள் என்பது உண்டாகும். முக்கியமா கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில தனி கொடுத்துல போனோம், உங்க அப்பா அம்மா எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு பெண்ணும், இல்ல ஆண்கள் பக்கத்துல இருந்து ஏன் இப்படி படிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோபத்துல சில வார்த்தைகளும், இந்த மாதிரி இவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் அதிகமா ஏற்பட்டிருக்கு. முக்கியமா இவருடைய அதாவது திருமண வாழ்க்கையில இந்த புகுந்த வீட்டுக்கு போயிட்டாலே அந்த பொண்ணுக்கும் அந்த அவங்களுடைய அம்மாவுக்கும் செட் ஆகுறதுங்கிறது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப இடையூறுகளாக இருக்கும் இவருடைய வாழ்க்கையில மீனராசிக்காரர்களுக்கு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி சமமான விஷயங்கள் என்பது மாற்றாக இருக்கும். முக்கியமா புகுந்த வீட்டுக்கு போறதும் சரி, ஆணுக்கு மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து பொண்ணு வீட்டு சைடு போவாங்க. அப்ப கூட மாப்பிள்ளைக்கு மரியாதை மதிப்பு கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அனைத்துமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தீர்வுகள் என்பது கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கும். எதெல்லாம் பார்த்து நீங்க அதிகமா பயந்தீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுக்கும், சிரமத்தை கொடுக்கும்னு நினைச்சு வேதனைப்பட்டு இருந்தீங்களோ, அத்தனை விஷயங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க போகுது. நீங்க இன்னி நாள் வரைக்குமே ஒரே வேலையில ரொம்ப நாட்களை நீடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சம்பள உயர்வோ இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷனா கிடைக்கவே இல்லை. உங்களுக்கு அப்புறம் வந்தவங்க அந்த ப்ரொமோஷன் எல்லாம் வாங்கிட்டு போகக்கூடிய நிலைமை, சம்பள உயர்வு எல்லாம் வாங்கிக்கூடிய நிலைமை இருந்துச்சு. சரி எதுக்கும் கேட்போம்னு நீங்க கேட்டீங்க. அதற்கு உங்க மேலதான் தவறு இருக்குன்ற மாதிரி எக்கச்சக்கமான பொய்களை போட்டு அடிக்கிருப்பாங்க. ஆனா இனி அது போன்ற விஷயங்கள் என்பது இல்லாமல் நீங்க இஷ்டப்பட்ட வேலைக்கு சென்று அதுல உங்களுக்கான சம்பள உயர்வு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு. முக்கியமா இப்போ அலுவலக வேலைகளை பாக்குறீங்கன்ற போது உங்களுக்கான சம்பள உயர்வும் ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சினிமா துறை, அரசியல் போன்ற விஷயங்கள் இருக்கீங்கன்னா அதுல உங்களுக்கான ஒரு மாறுதல் என்பது உண்டாகும். முக்கியமா இந்த நாள் வரைக்குமே நீங்க ஒரு ஒரு விஷயத்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பண்றீங்க அப்படின்ற போது அதுல உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும். இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில எதெல்லாம் கவலையாக இருந்து நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அதெல்லாம் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய மதிப்பு என்பது உயர ஆரம்பிக்கும். ரொம்ப காலமா உங்களுடைய பிள்ளைகள் நோயினால அவதிப்படுவது, சரியான வேலைக்கு போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா யாரை நம்புறதுன்னு தெரியாம சில நபர்கள் நம்பி வாழ்க்கையில ரொம்ப ஏமாந்து நிக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு சில விஷயங்களை பார்த்திருப்பீங்க உங்களுடைய பிள்ளைகள் பத்தி. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வுகள் என்பது கிடைக்கும். மீனராசிக்காரர்கள் சொல்லக்கூடிய வாக்குகளை காப்பாற்ற ஆரம்பிப்பாங்க. முக்கியமா இவர்கிட்ட ஒருத்தங்க வந்து இதை சொல்றாங்க அப்படின்னா அது நிறைவேறாம இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா இது நாள் வரைக்குமே பல விஷயங்கள்ல நிறைவேற்ற முடியாம ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அதை செய்வதற்காக இவங்க படாத பாடு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய தலைப்பட்டாங்க. ஆனா நாளுக்கு நாள் அது உங்களுடைய துன்பம் தான் அதிகரிச்சு தவிர இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் சொன்ன விஷயத்த நிறைவேற்ற முடியாம போயிருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப எளிமையா செஞ்சு முடிப்பாங்க. மற்றவர்கள் முன்னிலையில் இவர்கள் முன் மாதிரியாக எப்படி சொல்றதுன்னா, இதற்கு முன்பு வரைக்கும் இவர்களை வச்சு ரொம்ப அசிங்கமா பேசியிருப்பாங்க. மற்றவங்க முன்னாடி நின்று பேசும்போது இவர்களை அசிங்கப்படுத்துறதுக்கு சில நபர்கள் பிளான் போட்டே வச்சிருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இவர்களை முன்மாதிரியா வச்சுக்கிட்டு நிறைய நபர்கள் வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில. எல்லோருமே இவர்களை இழிவுபடுத்தினாங்க, கஷ்டப்படுத்தினாங்க, காயப்படுத்தினாங்க, வருத்தப்படுத்தினாங்க, துன்பப்படுத்தினாங்க. ஆனா யாரும் இவர்களை வச்சு ஒரு மாதிரியா முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு இருந்ததே கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் நடக்க போகுது. நீங்க இது நாள் வரைக்கும் இது மாறாதா, இது மாறுமா அப்படின்னு நீங்க காத்திருந்தீங்க. அப்படிப்பட்ட பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்களாக தீர்வே இருக்க போகுது. இனி நீங்க எதை பத்தியும் வருத்தப்படவும் இல்ல கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கா. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனிதான் சொர்க்க காலமே ஆரம்பிக்க போகுது. நீங்க எதை நம்பிட்டு எந்த ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாலும் சரிங்க அதுல உங்களுக்கு வெற்றி மட்டுமே மிச்சமாக இருக்கும். தோல்வியெல்லாம் இனி தூக்க ஓரமா போட்டுட்டு வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்க. இனி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மீனராசிக்காரர்கள். மீனராசினுடைய மனசுல இருக்கக்கூடிய நீங்காத கவலைகளும் இனி நீங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இடையூறாக இருந்த ஒவ்வொருத்தரும் உங்களை விட்டு தள்ளி போவாங்க. நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக தான் அமையும். இனி யாருடைய துன்புறுத்தல் பேரிலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோல்விகளை சந்திக்க மாட்டீங்க. இதற்கு முன்பு அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்குன்னு பயந்து பயந்தே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனி பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுது. பயம்னா